Hey all, welcome to Joe's Creation. இன்னைக்கு இந்த வீடியோல ஆரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். டிப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாடா வந்து சுற்றிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சிங்கிள் டைப் நாடா யூஸ் பண்ணாமல் டபுள் டைப் நாடா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நாடாவில் உங்களுக்கு 2 ரெட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாடா யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேமில் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிங்கிள் நாடா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் டைப் நாடா வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உட்டன் நீடில் தான். ஸோ உட்டன் நீடிலில் நீடில் உடஞ்சதுக்கப்புறமா இந்த ஹுட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதை தூக்கி போடாமல் இதை வச்சு நம்ம ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த உட்டன் நீடில் வச்சுட்டு நம்ம ஸ்டோன் வந்து எடுத்து பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த உட்டன் நீடிலில் வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு நம்ம வந்து க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போலாம் வந்துட்டு க்ளூ அண்ட் பென் அதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அது உங்ககிட்ட அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 3. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூ வந்துட்டு வச்சுட்டு ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து கழித்து நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும் கிளாத்தில். ஸோ எப்பயுமே கம் வந்து வச்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து உடனே வந்து ஸ்டோன் பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் ஃபிட்டிங்காக இருக்கும். டிப் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா நரம்பு தான். ஸோ நீங்கள் வந்து த்ரெட் யூஸ் பண்ணாமல் நரம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் எண்ணாட் போடுறதுக்கு வந்து டைம் கன்சியூம் நிறையா எடுத்துக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஈஸி மெத்தட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணது ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த கேப்குள்ளே இந்த நரம்பை கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாட் விழுந்துடும். இதேவே நீங்கள் 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணாட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஒர்க்கும் வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற நரம்பை வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணாட் நமக்கு விழுந்துடும். டிப் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சுகர் பீட்க்கு நம்ம 2 வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுவே இந்த மாதிரி ஸ்டோனில் வந்துட்டு நீங்கள் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட ஷேப் வந்து எப்படி வந்து ஃபினிஷிங் கொடுக்கலான்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி சுகர் பீட் வச்சுட்டு ஸ்டோனுக்கும் சுகர் பீட்க்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு ஒரு லாக் மாதிரி நீங்கள் போட்டு வெளியே வந்து இழுக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு சுகர் பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து சர்க்கிள் ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ அந்த சர்க்கிள் ஷேப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குன்ட்டு பார்த்தீங்களா. ஸோ ஸ்டோனுக்கும் சுகர் பீட்க்கும் நடுவில் இருக்க கேப்ஸில் நீங்கள் ஒரு லாக் மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டோன் ஷேப் வைக்கிறீங்களோ அதுக்கு நீட்டாக வரும். இது குந்தன் ஸ்டோனுக்குமே நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், நீட்டாக வரும். ஸோ ஸ்கொயர், சர்க்கிள், திலகம் எந்த ஷேப்னாலும் உங்களுக்கு ஈஸியாக அந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் சுகர் பீட் ஷேப் கொடுக்கலாம். டிப் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்துட்டு நான் 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக நமக்கு 10 வரும். ஸோ எண்ணாட் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இதோட ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு அதுலேருந்து நீடில் வெளியே எடுத்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடாமல் த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த ஷேப்பில் போடுறீங்களோ அந்த ஷேப் உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு லூஸாக வேணும்னா நீங்கள் லூஸாக வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைட்டாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் போட்டாலும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் போடுறீங்களோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ டிப் நம்பர் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டாஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு, பேக் நெக், ஸ்லீவ்ஸ் எல்லாத்துக்குமே புட்டாஸ் வைப்போம். அப்படி வைக்கும்போது ஒவ்வொரு புட்டாஸ்க்கும் நீங்கள் தனியாக வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த புட்டாஸ் போட்டுட்ருக்கேன் இல்லையா, ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு கட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இன்னொரு புட்டாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுவேன். அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிக்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வராமல் நீட்டாக வரும். டிப் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஹேண்டோட ஹேங்கிங்ஸ் தான். ஸோ ஸ்லீவில் நீங்கள் வந்துட்டு பார்டர் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் அதில் ஹேங்கிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ த்ரெட் வந்துட்டு நமக்கு வெளியே தெரியும். ஸோ பார்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீடில் வந்துட்டு எட்ஜஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி அந்த எட்ஜ்லேயே வந்துட்டு நீடில் உள்ளே கொடுத்து த்ரெட் வழியாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக
ஒரு நூல் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஹேங்கிங்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு வந்து நூல் வந்து ப்ளவுஸில் தெரியவே தெரியாது. ஸோ நம்ம வந்து பார்டர் ஒர்க் பண்ணும்போது அந்த ஜரியிலே வந்துட்டு ஹேங்கிங்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ பார்டர் ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த டிப் வந்துட்டு நம்ம ஸ்லீவ்ஸில் இருக்க ஹேங்கிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா கிளாத் ஃபிக்ஸிங் தான். ஸோ நீங்கள் ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டரில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் கீழேயே வச்சு நீங்கள் இழுக்கக்கூடாது. ஸோ உங்கள் மடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் ரொம்பவே நீட்டாக வரும். ஸோ நான் மடியில் எடுத்துகிட்டு அதோட எட்ஜஸில் வந்து கார்னரில் ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இழுக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்துட்டு நீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஃப்ரேமில். ஸோ எட்ஜஸில் வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு மடியில் வச்சுட்டு இழுத்துட்டே வாங்க. ஸோ மெதுவாக இழுக்கும் போது உங்களுக்கு கிளாத் வந்துட்டு ஃப்ரேமில் நீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு டைட்டாகவும் ஃபிக்ஸ் ஆகும், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் வந்துட்டு நான் மாட்டும் போது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கிளாத் ஃபிக்ஸிங்க்கு. ஸோ ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 10 தான். ஸோ நீங்கள் வந்து டேசல்ஸ் வைக்கும்போது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி திருப்பி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி டேசல்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு எதுவுமே வராமல் நீட்டாக நீங்கள் வந்து டேசல்ஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு டேசல்ஸ் எல்லாமே நீட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஜோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் எதுவும் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.